ஒரு சாமானியனாக தமிழக மக்களுடைய உரிமை குரலாக தன்மானத்தோடு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை 153 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி வாகை சூடி எழுச்சி பயணத்தை இன்றைக்கு தொடர்ந்து ஏறத்தாழ 65 லட்சம் மக்களை நேரிலே சந்தித்து ஒரு புதிய சரித்திரத்தை வரலாறை படைத்து வருகின்றார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் இதோ நம் வீட்டு பிள்ளை, நம் குடும்பத்திலே ஒருவர், நம்மை காக்க வந்த தெய்வமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிற அந்த காட்சி எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இன்றைக்கு வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. பொறாமை தீயிலே பொசுங்கி போகிற எதிரிகளும் துரோகிகளும் இன்றைக்கு வசைபாடுவதே தங்களுடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு செயல்படுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் வெள்ளமென திரண்டு வருவதை பொறுத்து கொள்ள முடியாத எதிரிகளும் துரோகிகளும் இன்றைக்கு என்னென்ன அவதூறுகளை செய்ய முடியுமோ அத்தனை அவதூறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிரச்சனை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்திலே பிரச்சனை, நிர்வாகிகளிடத்திலே பிரச்சனை, தலைமையிடத்திலே பிரச்சனை 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 என்று அவர்களே ஒரு பிரச்சனையாக இந்த தமிழ்நாட்டுக்கு இருப்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது.